மகிஷாசூரன் எருமை உருவத்தில் இருக்கும் ஒரு அசுரன். மகிஷாசூரன் ஒரு மாயாவி. மகிஷாசூரன் பிரம்மாவை நினைத்து பல வருடங்களாக கடும் தவம் இருந்தான், அனைத்து சக்திகளையும் பெறுவதற்கு. ஓம் பிரம்மதேவாய நமஹ, ஓம் பிரம்மதேவாய நமஹ. மகிஷாசூரன் தவத்தால் பிரம்மதேவன் அவன் முன் காட்சியளித்தார். அவன் பிரம்மனிடம் வரம் கேட்டான். என்னை வெல்ல முடியாத, மரணம் நிகழாத வரம் வேண்டும். உனக்கு தேவர்களாலும் மனிதர்களாலும் மரணம் நிகழாது, ஒரு பெண்ணால் மரணம் நிகழும் என்று கூறி பிரம்மா மறைந்தார். மகிஷாசூரன் தேவர்களையும் மற்றவர்களை தாக்க படையெடுத்தான். மகிஷாசூரன் தேவர்களை எதிர்த்து தனது படைகளை போரில் இறக்கினான். அவன் எல்லோரையும் பயங்கரமாக தாக்கினான். தேவர்கள் எதிர்த்து போராட முடியாமல் பயந்தார்கள். மகிஷாசூரன் எல்லோரையும் அழித்து பலம் பெற்றவன் ஆனான். தேவர்கள் அனைவரும் விஷ்ணு, சிவனை நாடி தங்கள் துன்பங்களை கூறினர். மகிஷாசுரனை எதிர்த்து வெற்றி காண வழி வேண்டி பிரம்மா, விஷ்ணு, சிவன் தங்கள் சக்திகளை ஒன்றாக திரட்டி பெண் சக்தியாக உருவாக்கினார்கள். அந்த பெண்தான் துர்கா. துர்கைக்கு எல்லா அஸ்திரங்களும் கொடுத்தார்கள். ஒவ்வொரு தெய்வங்களும் தங்கள் சக்திகளை வழங்கினார்கள். 18 கைகள் கொண்டு துர்கை பெரும் சக்தியாக மாறினாள். அசுரனிடம் போரிட துர்கை தன் சிம்ம வாகனத்தில் போருக்கு தயாராகிறாள். மகிஷாசுரன் துர்கையின் மீது தாக்கினான். நீண்ட நேரமாக இருவருக்கும் சண்டை நீடித்தது. துர்கை தேவி மற்றும் மகிஷாசுரன் இடையே மாபெரும் போர் தொடங்கியது. ஒவ்வொரு தாக்கத்திலும் மகிஷாசுரன் மாறி மாறி பல வடிவங்களை எடுத்தான். இறுதியாக தன் சக்தியெல்லாம் திரட்டி மகிஷாசூரனை வதம் செய்தாள். துர்கையின் இந்த மாபெரும் வெற்றியை எல்லோரும் கொண்டாடினார்கள். துர்கையின் வெற்றியால் உலகில் அமைதி நிலவியது. இந்த நாளதான் எல்லோரும் விஜயதசமின்னு கொண்டாடுறாங்க. துர்கை தேவியின் வெற்றி நவராத்திரியாக கொண்டாடி வருகிறோம். 9 நாட்களும் ஒவ்வொரு அம்மனை வழிபடுகிறோம். நவராத்திரி 9 நாட்களும் மக்கள் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து அழகாக அலங்கரித்து அம்மன் அருள் பெற வழிபடுகிறார்கள். இந்த நவராத்திரியில் துர்கை அம்மனின் அருள் எல்லோருக்கும் கிடைத்து நலம் பெற வேண்டும்.